ஒரு நாள் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு ஒரு மர்மமான தோற்றமுடைய மந்திரவாதி வந்தான். அவன் அரசரிடம், பேரரசரே, நான் குதிரை வீரர்களுக்கு ஒரு அரிய வரத்தை கொண்டு வந்துள்ளேன். நான் உருவாக்கிய இந்தச் சிறப்பு சேனங்களில் இரகசியமான மந்திரச் சின்னங்களை பொறித்துள்ளேன். இந்தச் சேனத்தை பயன்படுத்தி சவாரி செய்பவர்களுக்கு அது சிறந்த அறிவையும் அசாத்தியமான தைரியத்தையும் கொடுக்கும். இதன் மூலம் நமது குதிரைப்படை உலகிலேயே சக்தி வாய்ந்ததாக மாறும் என்று கூறினான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் இதைக் கேட்டு ஆச்சரியப்பட்டார். மந்திரவாதி, இந்த மந்திர சேனைகளைச் செய்ய எனக்கு அதிக ஆற்றலும் நேரமும் தேவைப்பட்டது. எனவே இதற்காக எனக்கு பெரிய தொகையை நீங்கள் வெகுமதியாக அளிக்க வேண்டும் என்று கோரினான். நாட்டின் வலிமையை அதிகரிக்க விரும்பிய மன்னர் மந்திரவாதியின் பேச்சால் ஈர்க்கப்பட்டார். அவர் அந்தச் சேனைகளை பார்க்க அனுமதித்தார். சேனைகள் பார்ப்பதற்கு சற்றே வித்தியாசமான தோற்றத்துடன் எதையோ கீறியது போல் தோன்றின. அரசவையில் இருந்த மற்ற அமைச்சர்களும் மந்திரவாதியின் தந்திரமான பேச்சில் மயங்கி இதை ஒரு நல்ல வாய்ப்பாகக் கருதினர். அப்போது தெனாலிராமன் எழுந்து, மன்னா, எனக்கு இந்த மந்திரவாதியின் கூற்றில் சந்தேகம் உள்ளது. இந்தச் சாதாரண கீறல்கள் எப்படி அறிவையும் தைரியத்தையும் கொடுக்க முடியும்? இது ஒரு ஏமாற்று வேலையாக இருக்கலாம். பெரிய தொகையை கொடுப்பதற்கு முன் இதன் இரகசியத்தை நாம் சோதித்தறிய வேண்டும் என்று கூறினார். தெனாலிராமன் மந்திரவாதியை பார்த்து, உண்மை எதுவென்றால் அந்தச் சேனத்தில் உள்ள இரகசிய மந்திரத்தின் பொருள் என்ன? சவாரி செய்பவர்களுக்கு மட்டும் ஏன் அது தெரிகிறது? சேனத்தை நீக்குவது போல் அதன் இரகசியத்தை பகிரங்கமாக நீக்குங்கள். அது உண்மையான மந்திரமாக இருந்தால் அனைவருக்கும் பயன் அளிக்கும் அல்லவா என்று சவால் விடுத்தார். மந்திரவாதி திணறிப்போனான். உண்மையை வெளிப்படுத்த மறுத்து அது இரகசியமானது என்று சமாளித்தான். தெனாலிராமன் மந்திரவாதிக்கு தெரியாமல் அந்தச் சேனங்களில் உள்ள கீறல்களை மிகவும் உன்னிப்பாக பார்த்தார். பின்னர் அவர் அரசரிடம், மன்னா, இந்தச் சேனங்களில் உள்ள இரகசிய மந்திரத்தை நான் கண்டுபிடித்துவிட்டேன். இதற்குள் ஒளிந்திருக்கும் இரகசியச் செய்தி மிகவும் எளிமையானது. அது நம் குதிரை வீரர்களுக்கு அல்ல, மந்திரவாதிக்கு தைரியம் அளிக்கிறது என்று கூறி உரத்த குரலில் அந்த கீறல்களின் பொருளை விளக்கினார். குதிரையில் சவாரி செய்பவர் என்னைப் பற்றி உயர்வாக நினைக்கிறார். இவன் ஒரு ஏமாற்றுக்காரன் என்று கண்டுபிடிப்பதற்கு முன் நான் சீக்கிரம் பணத்தை பெற்றுக்கொண்டு இங்கிருந்து ஓடிவிட வேண்டும். தெனாலிராமன், அந்தக் கீறல்கள் உண்மையில் உருவம் தெளிவில்லாத எழுத்துக்களே என்றும் தான் கற்பனையாக ஒரு கருத்தைச் செருகி அதைத் தெளிவான பொருளாக மாற்றி மந்திரவாதியைச் சூழ்நிலைக்கு ஏற்பச் சிக்க வைத்ததார். தனது இரகசியம் பகிரங்கப்படுத்தப்பட்டு ஏமாற்று வேலை அம்பலமானதைக் கண்ட மந்திரவாதி அதிர்ச்சியடைந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் ஒரு ஏமாற்றுக்காரன் என்பதை ஒப்புக்கொண்டு அங்கிருந்து ஓடினான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி அவருக்கு பரிசளித்தார். நீதி. பகுத்தறிவுடன் சிந்திக்க வேண்டும். எந்தவொரு விஷயத்தையும் நம்புவதற்கு முன் அதன் உண்மைத் தன்மையை ஆராய்ந்து பகுத்தறிவுடன் சிந்திக்க வேண்டும்.